ஹாய், ஹலோ மை டியர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பு பாசிட்டிவா. இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் வேற லீவு, ஓணம் செலிப்ரேஷன். எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேரளா மக்கள் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். வேற ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, அது தப்பாக நான் சொல்ல விரும்பல. ஸோ எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். பொதுவாக எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே எல்லா செலிப்ரேஷனையும் கொண்டாடுறோம், விச் இஸ் வெரி குட். எக்ஸ்பீரியன்சிங் நல்ல விஷயம் வந்து எப்போவுமே நல்லது தான். ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். இன்றைக்கி அந்த ரிலாக்ஸேஷன் லீவுனால அவசர அவசரமாக அந்த பரபரப்பாக செயல்படுற காலை நேரம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இல்லையா? ஃபைன். இன்னைக்கான அந்த பாடலை அந்த ரிலாக்ஸிங்காக கேட்டலாமா? வெளியிலேருந்து பார்க்குறவங்க, ஐயோ அவங்க அப்பா எப்படி தாங்குவாங்க பிள்ளைய, அம்மா அப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு மூணாவதா ஒரு மனுஷன் அப்படி பார்த்து சொன்னால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பாடல் வரிகளை கேட்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரட் சாங்காக இருக்கும், பிடித்த சாங்காக இருக்கும். அட்லீஸ்ட் வாங்க கேட்கலாம். ஐயா இருக்காரே ஐயா, அனுப்பிச்சிட்டிங்களா? பாசம் இல்லாம பலரு பைத்தியமானதுண்டு, பாசத்தினாலே இவரு பைத்தியமாவதுண்டு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிற்பாரு, டார்ச் அடிச்சா சூரியனை கைது செய்ய பாப்பாரு. மக மட்டும் சுரா, மத்ததெல்லாம் இவருக்கு கொசரு. அப்பாவும் சொல்லியாச்சு. அம்மா பூச்சிய பார்த்தாலே சிலரு புத்தி மாறி போவாங்க, பூகம்பமே வந்தாலும் அக்கா பூ தொடுத்து நிற்பாங்க. கொடுத்ததும் ஒரு குழந்தை, தொழையட்டும் கழுத்திங்கனும் தொல்லையெல்லாம் பொறுப்பாங்க. எங்கக்கா எங்களுக்கு பரிசா, எங்கக்கா மனசோட இமயமழை சிறுசு. அம்மா இருக்காளே அம்மா, யாரு? இந்த குழந்தைங்களை பிறந்து வரும் போதே சிலரு வரமாங்கி வருவாங்க, வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சிட்டெரும்ப நசுக்காத சிங்கம்தான் எங்கம்மா, மறுபிறவி உண்டன்னா எனக்கென்ன வேணும், இந்த மகளுக்கும் தாய்க்கும் நான் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இதில் அம்மா அப்பாவை விட்டுறலாம், அவங்கள பற்றி பார்க்குறோம், அவங்க அன்பு எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த வரிகளும் ரொம்ப அழகாக சொல்லிச்சு. அதுதான், உப்பே இல்லைனாலும் உப்புமாவை சும்மாவே நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அதில் உப்பு இல்லைன்னா அப்பா சாப்பிடுவாங்கங்க, எதுவும் சொல்லாமல் சூப்பராக இருக்கு சாமின்னு அப்பா சாப்பிடுவாங்க. அம்மா காதத்திரி கொஞ்சமாவது சமையல் கற்றுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அன்பு தானே. இதில் மூணாவதாக இருக்காங்கல்ல ஒரு மனிதர், அவருக்கு இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்போம், அந்த பாடல் கேட்டிருப்போம். புதுசாக ஏற்பட்ட உறவு நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு உறவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். மீன்ஸ் லைக் எந்த ஒரு விதமான பிளட் ரிலேஷனும் இருக்காது, எந்த வகையிலையும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் கூட பிறந்தவங்கள விட ஒரு படி எக்ஸ்ட்ராவா, இல்லை அவங்க பெற்ற குழந்தைங்களுக்கு நிகராக நம்மளையும் வச்சு நமக்கும் எல்லாம் செய்வாங்க மீன்ஸ் நம்மளை பற்றி எப்போவுமே யோசிப்பாங்க, வாழ்த்துவாங்க, எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அன்பு, இந்த மக்கள், அதெல்லாம் பொக்கிஷமாக ஐ ஃபீல், நான் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி உறவுகள் நிறைய இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தி,
எல்லா நல்லது கெட்டதுலேயும் நானும் இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க எல்லாரும் முதல் ஆளாக இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கால், அந்த வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கால்ஸில் ஃபேமிலின்னு சொல்கிறோம், ஸோ கால் டேக் ஃபேமிலி, இவங்க பியாண்ட் ஃபேமிலி இல்லையா, உருவான அதுவே இயற்கையாக அமைந்த ஃபேமிலி. ஸோ அப்படி அந்த நேச்சுரல் ஃபேமிலியில் வந்து அவங்களுடைய கால் ஃபஸ்ட்டாக இருக்கும். பியோர் பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி உறவுகள் கிடைச்சா அதுதான் அந்த கடைசியாக மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்ன வேணும், மகளுக்கோ தாய்க்கோ மகனாக வேண்டும், மகனோ மகளோ ஆக வேண்டும் அப்படிங்கிறது. எந்த ஒரு உறவும் இந்த காலத்தில் அதெல்லாம் நிறைய சுயநலமாக எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. ஒரு அம்மா பெற்றெடுத்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வேணாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கிற கதைகளும் இருக்கிறது. பட் ஸ்டில் அதையும் மீறி இந்த மாதிரி கிடைக்கப்பெற்ற உறவுகள் எல்லாருமே வந்து உங்களுக்கும் கிடைச்சிருந்தா யூ ஆர் ரியலி கிரேட், யூ ஆர் பிளெஸ்ட். பத்திரமா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசலாம். 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அழகான உறவுகளை பற்றி பேசும்போது எப்போவுமே டைம் ஓடுது. சாரி, ஜஸ்ட் ஒரு ட்ரிகர். உங்களுக்கு அந்த மாதிரி அழகான உறவுகள் கிடைத்திருந்தால் பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் ஒரு நிமிஷம் நின்று அந்த நினைவுகளை நினைவூட்டி பாருங்கள். ஃபோன் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹாய், தட் மேக்ஸ் டூ ஹாப்பி இல்லை? சிந்திச்சு பார்ப்போமா? சிந்திச்சு, லீவு தானே, என்ஜாய் பண்ணி ரசித்து பாருங்கள். சிந்தித்து செயல்படுவோம்.